நம்ம ஃபர்ஸ்ட் மேட்சோட டாஸ் டைமுக்கு வந்திருக்கோம். டாஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம ரூல்ஸை பத்தி சொல்லிடுறேன் ஒரு ஜஸ்ட் 1 மினிட்ல. பவுலிங் தான் இது ஃபுல்லாவே. த்ரோ வந்து லெக் அம்பையர் வந்து கண்காணிப்பாங்க. மேபி வி யூஸ் வீடியோ. அதை தப்பா எடுத்துக்கூடாது யாரும், ஏன்னா வந்து கான்ட்ரவர்சி வருங்கிறதுனால. ஃபர்ஸ்ட் பால் த்ரோன்னு சொன்னாங்கன்னா வார்னிங் பிளஸ் நோ பால். செகண்ட் டைம் போட்டாங்கன்னா அந்த பவுலர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ரெஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து அவங்க போட முடியாது. லெக் பை கிடையாது, அதில் ரன் அவுட்டும் கிடையாது. எல்லா நோ பாலும் உண்டு. ஹிப்புக்கு மேலே அடித்தாலும் நோ பால், மேலே பட்டாலும் நோ பால் தான். எல்லாத்துக்கும் ஃப்ரீ ஹிட் இருக்கு. சைட் லைனுக்கு பேக் லெக் நோ பால் இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுன்ஸ் ஒரே ஒரு பவுன்ஸ் தான் அனுமதி. செகண்ட் பவுன்ஸ்லேருந்து நோ பால் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் பவுன்ஸு தலைக்கு மேலே போச்சுன்னா ஒயிட் கொடுத்துருவாங்க. மற்றபடி எல்லா ரூல்ஸும் சேம் ரூல்ஸு. ஜஸ்ட் இந்த சக்கிங் கான்ட்ரவர்சி மட்டும் நீங்கள் கேப்டன்ஸ் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கோங்க. அது அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ டாஸ் டைம். ராஜசேகர் அண்ணன் 2 பேர்ல யார் கால் பண்ணுறீங்க? லாரா சூப்பர் கிங்ஸ் கேப்டன் லாரா கால் பண்ணுவார். ராஜசேகர் அண்ணன் டாஸ் பண்ணுறாரு. இது டைல்ஸ் இட் இஸ். பாண்டி சூப்பர் கிங்ஸ் வந்து டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. பாண்டி சூப்பர் கிங்ஸ் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. பாண்டி சூப்பர் கிங்ஸோட 11s வந்து நீங்களே படிக்கிறீங்க. ஓகே ஓகே ஓகே. உங்க டாஸ் வின் பண்ணிருக்கீங்க. உங்க டிசிஷன் என்ன ப்ரோ? பவுலிங் ஃபர்ஸ்டா? ஓகே. எவ்வளோ இதில் டிஃபெண்ட் பண்ணலான்னு இருக்கீங்க? 10 overs மேட்ச் எவ்வளோ ரன் கொடுக்கலான்னு இருக்கீங்க?